ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய செயலின் மகத்துவத்தை தியானித்து தேவனுடைய நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. நாட்கள் உருண்டோடிவிட்டன. என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை. எங்கும் யுத்தம், எல்லா பகுதிகளிலும் வேதனைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மிகுந்த சோதனைக்கு நடுவில் பாரத்தோடு கண்ணீரோடு என்ன செய்ய என்று கேட்கிற என கண்பான உள்ளமே, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சற்றே நீங்கள் கேளுங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது இந்த உலகில் நேரிடுகிற சோதனைகள் அத்தனையும் மனுக்குலத்தின் மேல் மிகுந்த ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறது. சோதனைகள் எப்பொழுது வருகிறது, எந்த விதங்களில் வருகிறது, எந்த வடிவங்களில் வருகிறது என்பதே நாம் கண்டுபிடிக்க இயலாது. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடப்புத்தகத்தில் இருந்துதான் கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கிருந்து எப்படி சோதனைகள் வருகிறது என்பது நமக்கு தெரியாது. நினைத்து பார்த்திராத சோதனைகள், சிந்தித்திராத சோதனைகள், பல வடிவங்களிலே துயரமான காட்சிகள் நம்முடைய காதுகளிலே கேட்கிறது, கண்களினாலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், சோதனைகள் வந்தாலும், சோதனைகள் நம்மை சூழ்ந்தாலும், சோதனைகள் நம்மை வளைந்தாலும், சோதனைகள் நமக்கு முன்பாக சவாலாக நின்றாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரமபிதா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பூமியிலே நமக்காக தேவன் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை பார்த்த உங்களுடைய கண்கள் இனி தேவன் தப்புவித்து நடத்துகிறதை காணத்தக்கதான ஒரு நாட்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சோதனையிலே தாங்க பலம் கொடுக்கிறார், மறுபக்கத்திலே தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பிரதர் பெரிய சிக்கல், பெரிய சிக்கல் உங்களுக்கு தான், ஆனால் தேவனுக்கு அது சிக்கலே அல்ல என்று அவர் சொல்கிறார். பிரதர் பெரிய சோதனை, கடக்கவே முடியாது, துயரமான நேரம் என்றே நீங்கள் கூறுகின்றீர்கள். எப்பக்கத்திலும் பிரதர், எல்லா பக்கமும் சோதனையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா பக்கத்திலும் கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையினாலே இயற்கைகளை அதிகாரத்தோடு அடக்கி ஆளுகிறவர். அது மட்டுமல்ல, நமக்காக எந்த இடத்திலையும் எதையும் உருவாக்கக்கூடியவர். சோதனை 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 ஸ்டாப், அது நிறுத்தப்பட போகிறது. அதற்கு பதிலாக தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குவாரா? இது எத்தனை உண்மையான ஒரு காரியம். உங்களுடைய இருதயம் மகிழட்டும். என்னுடைய தேவன் என்னை தப்புவிக்க போகிறார். என்னுடைய தேவன் எனக்கு பாதைகளை திறந்து கொடுக்க போகிறார். என்னுடைய தேவன் என் துயரத்தை எல்லாம் முடித்து எனக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார் என்று சொல்லி தேவனை துதிக்க தொடங்கி விடுங்கள். சரி, நமக்கு ஏன் சோதனைகள் வருகிறது? சிலர் இதைத்தான் கேட்பார்கள். ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் இந்த கேள்விகள் வந்தது உண்டு. நாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், தேவனை சார்ந்திருக்கிறோம், அவருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறோம். ஏன் சோதனைகள் வருகிறது? ஏன் சோதனைகள் வருகிறது? சோதனைகள் வர 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 தேவன் நமக்காக செயல்பட்டு கொண்டே இருப்பார். கைகளை தட்டி. பிரியமானவர்களே, இந்த சோதனை வரும் போதுதான் தேவன் நம்மை தப்புவிக்கிறதையும் தேவனுடைய வல்லமை நமக்காக செயல்படுகிறதையும் பார்க்க முடிகின்றன. இப்பொழுதும் கூட உங்களுக்கு நேரிட்டு இருக்கிற சோதனையை குறித்து எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? வேணும் வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லுகிறார்களா? சந்தோஷத்தோடு கூட சொல்லுங்கள், ஆமா வேணும் என்று நீங்களும் சொல்லுங்கள். ஏன்?
கர்த்தர் உங்களை தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உங்களுக்கு ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். அதை சத்துரு மறக்கடித்து விட்டு சோதனை நேரத்தில் ஏன் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், ஏன் எனக்கு இது நிகழ்ந்தது என்று சொல்லி மனதிலே காயங்களையும் பலவிதமான வேதனைகளையும் வருவித்து கொண்டவர்கள் உண்டு. அதை நிறுத்திவிட்டு கர்த்தர் எனக்கு பாதைகளை திறந்து என்னை வழிநடத்த போகிறார் என்று சொல்லுங்கள். சரி, தேவன் நம்மை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது இவனமாய் சொல்கின்றன. சற்றே நீங்கள் கேளுங்கள். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு வாக்குத்தத்தத்தின் சந்ததி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களிலே கானானின் ராஜாவாகிய யாபின் அவனுடைய சேனை தளபதி சிசரா தன் இராணுவத்தை பார்த்து சொல்கிறான், சரி, நாம் இந்த முறை இஸ்ரவேலுடைய பாளையத்திற்கு போக வேண்டும், அவருடைய வளங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வர வேண்டும், அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி 20 ஆண்டு காலமாக சோதனையாகவே அமைந்து விட்டன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானின் ராஜாவாகிய யாபின். சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். கானானின் ராஜாவாகிய யாபின் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சோதனையை போல் காணப்படுகிறான். வளங்கள் திருடப்படுகிறது, சுகங்கள் பறிக்கப்படுகிறது, சுதந்திரங்கள் கெடுக்கப்படுகிறது. எந்த விதத்திலையும் முன்னேற முடியாமல் கானானின் ராஜாவுடைய பிடியிலே சிக்கி தவித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு நாள் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பிரகாசத்தோடு கூட காணப்பட ஆரம்பித்தது. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் நாம் பேச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பிரதர், சிஸ்டர், இப்பொழுதாகிலும் உங்களுக்கு தெரிகிறதா ஆண்டவர் ஏன் உங்களை தப்புவிக்கவில்லை? இவர்களை தேவன் தப்புவிப்பதற்கு என்ன காரணம்? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எல்லா முயற்சிகளையும் எடுத்து பார்ப்பார்கள், கடைசியில் தான் ஜெபிக்க தொடங்குவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து நமக்கு உத்தரவு வரும். கானானின் ராஜா அவனுடைய இராணுவ தளபதி சிசரா 20 ஆண்டு காலமாக சிறையிருப்பிலே வைத்து ஒடுக்கி கொண்டிருந்தான். சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஒடுக்கப்பட்டது போதும், நீங்கள் சிறுமை அனுபவித்த நாட்கள் போதும், வேதனைகளையும் கண்ணீரையும் பார்த்தது போதும். அதற்கு பதிலாக தேவனுடைய செயல் உங்கள் எல்லைகளிலே வெளிப்பட போகிறது. சரி, தேவ செயல் எப்படி வெளிப்படும்? வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 23ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் சற்றே நீங்கள் கவனியுங்கள். இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்க மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டிருந்தது. சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். இவர்கள் யுத்தம் செய்யவில்லை. 20 ஆண்டு காலமாக இருந்த துயரத்தை உண்டாக்கி கொண்டிருந்த துயரத்திற்கு அம்பை போல், வில்லை போல், ஈட்டியை போல் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கிக் கொண்டே இருந்த அம்புகள் முறியும்படியாக, ஈட்டிகள் முறியும்படியாக, வில்லுகள் ஒடியும்படியாக தேவனாகிய கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தாழ்த்தினார். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? தேவன் அவர்களை தாழ்த்தினார். இப்பொழுது நம்முடைய மனதிலே ஒரு எண்ணம் எழ வேண்டும். சோதனைகளை தேவன் முடிவுக்கு கொண்டு வந்து அதன் பின்பாக தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். தாழ்த்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சோதனையை உங்கள் எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்துவார். அதன் பின்பாக
கானானின் ராஜாவாகிய யாபீனின் மேல் கர்த்தருடைய கரம் பலத்து கொண்டிருந்ததாம். உங்களுக்காக ஒரு வாசல்கள், பாதைகள், ஜெயம் என்கிறதான காரியங்களை தேவனே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உலகிலே அரசாங்கம் சில நேரம் நம்மை காப்பாற்ற முடியாது. சில நண்பர்களோ, உறவினர்களோ, பெற்றோர்களோ யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கி சிலுவையில் இரத்தம் சிந்தின அந்த இயேசு என்கிறதான புண்ணிய நாமம் முழு உலகத்தினுடைய சோதனைகளையும் மாற்றி அமைக்கும். முழு உலகத்தினுடைய சோதனையில் சிக்கி இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை உண்டாக்கும், தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு ஒரு வாழ்வளிக்கிற இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்திருந்தாலும் உங்களுடைய சோதனைக்கு முடிவை உண்டாக்குகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி என் சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று எத்தனை பேர் கூப்பிட போகிறீர்களோ அத்தனை பேருக்காக தேவன் செயல்படுவார், தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். நிரந்தர விடுதலையை கண்டு தேவனை துதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபைகளையும் தயவையும் கொடுக்க போகிறார். சரி, இந்த நாளிலே தேவன் தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, அவரை நோக்கி முறையிடுவோம், அவர் சமூகத்திற்கு செல்வோம், காரியங்களை எடுத்து சொல்வோம். எனக்காக நீர் செய்வீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிறைவான பலன்கள் புறப்படும், வெற்றியின் செய்தி கேட்கப்படும், சோதனைகள் மாற்றப்படும், நன்மைகள் புறப்படும். தேவனே செய்து முடிப்பார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தாங்கத்தக்கதான பலனும் தப்பிக்கொள்ளும்படியான காரியத்தை செய்கிற தெய்வமே, எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து இவர்களை தப்புவித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வியாதி பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மறையட்டும், துயரங்கள் விலகட்டும், சிறுமைகள் மாறட்டும், ஏமாற்றங்கள் மாறட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இனி வருகிற நாட்களிலே இவர்கள் கம்பீரத்தோடு கூட காணப்பட கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கி இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபையுள்ள கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எங்கள் முகவரி பிரதர் கே. செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே. செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.